சரி, இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக போறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு தியானத்திற்காக கொண்டு வந்திருக்கிறேன். அது என்ன சொல்லுது தெரியுமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையனவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே எவ்வளவுக்கு நெருங்கி ஜீவிக்கிறானோ அவனுடைய பழைய வாழ்க்கையினுடைய சுபாவம், பழைய வாழ்க்கையினுடைய சாயல், பழைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே மாறி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக மாறுறானா. புதுசானா எப்படி தெரியுமா? கிறிஸ்துவினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற, கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறான். பழையன கொஞ்சம் கொஞ்சமாய் ஒழிந்து போகிறது, புதிது அவனுக்குள்ளே துவக்கம் பெறுகிறது. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இது ரெண்டுமே நடக்கணும். பழசு ஒன்றொன்றாக குறைஞ்சு போகணும், புதிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், தேவன் விரும்புகிற காரியங்கள் ஒன்றொன்றாக புதிதாக உள்ளே வரணும். இதுதான் ஒரு சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய ஆசை இச்சைகள் ஒவ்வொன்றாக குறைந்து அவன் வேறொரு புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில எது முக்கியம்? சர்ச்சுக்கு போறதா, காணிக்கை கொடுக்கிறதா, பைபிள் படிக்கிறதா? நம்ம எதை செய்தாலும் அதுல எது முக்கியம் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, கலாத்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல புது சிருஷ்டியே காரியம் என்று எழுதியிருக்கு. நீங்க என்ன செய்தாலும் அதனுடைய மூல காரியம் என்னன்னு கேட்டா நம்ம புது சிருஷ்டியாய் மாறுவதுதான். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும், யூதர்கள் பாரம்பரியமா சொல்றாங்க, விருத்த சேதனம் பண்ணலைன்னா பரலோகத்துக்குள்ள போக முடியாது. கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க விருத்த சேதனம் ஒன்றும் இல்லை. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஒருவேளை நம்ம எல்லாமே செஞ்சுட்டு விருத்த சேதனம் அல்லது யூத பாரம்பரியங்களை கடைபிடிக்கலன்னா நித்திய ஜீவனை பெற முடியாமல் போயிருமோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொல்றாரு, விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஒன்றும் இல்லை. எது முக்கியம் அப்படின்னு கேட்டா புது சிருஷ்டியே முக்கியம். இந்த வசனம் எப்படி வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அப்ப நம்ம என்ன காரியங்களை, ஒரு கிறிஸ்டியன் ஆக்டிவிட்டிஸ் சொல்றோம்ல, அதுல நீங்க என்ன செய்தாலும் அதனுடைய மூல காரியம் என்னவா இருக்கணுமா? புது சிருஷ்டி. அது நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறதா அப்படின்னு பாருங்க. நம்ம புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து இயேசுனுடைய விருப்பம். அதனால தான் அவர் தன்னை நம்மோடு இணைத்து கொள்ளுகிறார். ஒரு கசப்பான ஒரு திராட்சை செடியோட நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து அதனுடைய கிளையை கத்தரித்து இதோடு கூட இணைக்கும் போது இந்த கசப்பான பழத்தை கொடுக்கக்கூடிய அந்த திராட்சை செடி இந்த நற்குல திராட்சை செடியிலிருந்து வந்த நன்மைகளை பெற்று இதுவும் நல்ல பழங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதனால்தான் கிறிஸ்து என்ன செய்தார்னா, உங்களை ரட்சித்ததோடு விட்டு விடாமல் அவர் தன்னையும் உங்களோடு கூட இணைத்து கொண்டார். அப்ப கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால், கிறிஸ்துவோடு ஒருவன் இருந்தால், அவருக்குள்ளே இருக்கிற ஜீவன், அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், அவருக்குள்ள இருக்கிற நன்மை எல்லாமே நமக்குள் கடந்து வந்து நம்ம புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறோம். ஒரு கசப்பான பழத்தை தரக்கூடிய ஒரு திராட்சை செடியினுடைய சுபாவம் ஒரு நற்குல திராட்சை செடியோடு இணைக்கப்பட்ட உடனே அது புது சிருஷ்டியாய் மாறிவிடுகிறது. அதே போலதான் கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். புது காரியத்தை கர்த்தர் நமக்குள்ளே சிருஷ்டிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனத்துல, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். கிறிஸ்து ஒரு இடத்துல இருந்தா அவருடைய சுபாவமே என்னன்னா அந்த இடத்த
புதுசா மாற்றி விடுவார். இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக்குகிறேன். அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே கிறிஸ்து இருந்தா, அல்லது அந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், அவனுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக மாற்றுகிறார் என்று வேதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ புது சிருஷ்டி தான் காரியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சத்தியமும் நம்மை புது சிருஷ்டியாய் மாறுவதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த புது சிருஷ்டியே காரியம் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிற புதிய சிருஷ்டியாக மாறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வேதத்தில் நம்ம பார்க்குறோம், பழையன ஒழியும் போது, நமக்குள்ள இருக்கிற பழைய காரியங்களை நீங்கள் ஒழிக்க துவங்கும் போது புதிய காரியங்கள் வருவதற்கு இடம் கிடைக்கிறது. பழசு முதல் நீக்கப்படணும். அது நாமும் கர்த்தரோட கூட சேர்ந்து அதில் வேலை செய்யணும். ஒவ்வொரு பழைய காரியங்களையும் விட்டு விடுவதற்கு, அந்த காரியங்கள் நமக்குள்ளே உண்டாயிருக்கிற சுபாவங்களை மாற்றுவதற்கு கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அவைகள் ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கணும். பழசு நீங்கினா தான் புதிய காரியம் அதிலே உண்டாக முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. பாருங்க, லேவியராகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு காரியம் சொல்றார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை நான் திடப்படுத்துவேன். போன வருஷத்தின் பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி பழையதை விலக்குவீர்களாக. அவர் என்ன சொல்றாரா? புது வாழ்க்கை உனக்குள்ள வரணும்னா இந்த பழசு அந்த இடத்துல இருக்குதே, அந்த பழசை நீக்கி புதியது வருவதற்கு இடம் உண்டாக்குங்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோன்னா, பழசு அப்படியே இருக்கட்டும்னு பழசை வச்சுக்கிட்டு புதுசு வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து உள்ளே ஒன்றாக்கி விடுகிறோம். நீங்கள் எப்போவுமே பாருங்க, பழசையும் புதுசையும் ஒன்றா சேர்ந்தா புதுசு தான் பழசாகும் ஒழிய பழைய காரியம் புதிதாக ஆகாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு புது காரியம், ஒரு புது சுபாவம், ஒரு புது நடைமுறை உங்கள் வாழ்க்கையில் வரலும்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பழையவைகளை நீக்கி நீங்கள் இடம் உண்டாக்கணும். அது மேலேயே இதையும் வச்சுக்கிடுவோம், இதையும் ஒன்றா சேர்த்து வைத்துக்கொள்வோம் என்று நம்ம யோசிக்கக்கூடாது. கர்த்தர் நம்மிடத்துல ஒரு புதிய காரியத்தை செய்யணும் அப்படின்னா முதல்ல பழையது முழுவதும் ஒழிக்கப்பட்டு போகணும். அது நம்மை விட்டு நீக்கப்பட்டு போகணும். கானா ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை கானா ஊர் திருமணம். கானா ஊர் திருமணத்தில் இயேசு போயிருந்த போது அங்கே திராட்சரசம் குறைவுபட ஆரம்பித்தது. அப்படிதான் வேதம் சொல்லுது. நீங்க பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1-11 வரைக்கும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுல 3வது வசனம் சொல்லுது, திராட்சரசம் குறைவுபட்ட போது. அப்ப திராட்சரசம் கொஞ்சம் இருக்கு, குறைவுபட்டதுன்னா அவங்க கூடியிருக்கிற ஜனங்களையும் உள்ளே இருக்கிற திராட்சரசத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா பத்தாம போயிரு மாதிரி தெரிகிறது. அப்ப அது முழுசும் தீர்ந்து போகல, குறைவுபட்ட போது குறைஞ்சு போச்சு. அப்ப உடனே போய் இயேசுனுடைய தாயாரிடத்துல சொல்றாங்க, திராட்சரசம் குறைவுபட்டிருக்குது. குறைவுபட்டிருக்குன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப உடனே இயேசுனுடைய தாயார் இயேசுவிடத்துல போய் திராட்சரசம் குறைவுபட்டிருக்கு இல்லை என்றார்கள். அவங்க போய் என்ன சொல்றாங்கன்னா, இயேசுனுடைய தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். குறைவுதான் பட்டிருக்கு, ஆனா இவங்க திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, எனக்கும் உமக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அது என்ன வேளை அப்படின்னு கேட்டா, இந்த அம்மா தெரியாம சொல்றாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொல்றாங்க. திராட்சரசம் இருக்கு, ஆனா இருக்கிற கூட்டத்துக்கு முழுசா கொடுத்து முடிக்க முடியாது. இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்குது. அப்ப இயேசு என் வேளை இன்னும் வரவில்லை என்று எதை சொன்னார்னா, அந்த ஜாடியில முழுவதும் திராட்சரசம் ஒண்ணும் இல்லாம போயிடணும், முழுசா நீக்கப்பட்டணும். புதுசு வருவதற்கு பழையது நீக்கப்பட்டு இடம் உண்டாக்கப்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் சொன்னார், அவருக்கு தெரியுது இன்னும் முழுசா அது போகல,
உள்ள இன்னும் அந்த பழைய திராட்சரசம் இருக்குது, அதனால் அது முழுவதும் நீங்க வேண்டும். என் வேலை அப்போ தான் வரும். முழுசாக நீங்கினா தான் நான் ஒரு புதிய காரியத்தை உங்களிலே செய்ய முடியும். லேவியராம புஸ்தகம் அப்படித்தான் சொல்றது. அவர் புதிய காரியத்தை செய்யும்படிக்கு பழைய தானியத்தை விலக்கி இடம் உண்டாக்குவீர்களாக. அப்போ நான் ஒரு காரியத்தை செய்யணும்னா பழைய காரியம் நீக்கப்பட்டு அதில் புதிய காரியம் செயல்படுத்தப்படுவதற்கு இடம் உண்டாக்கப்பட வேண்டும். அதைத்தான் இயேசு சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. இன்னும் இந்த திராட்சரசம் முழுசாக தீர்ந்து போகலை, குறையத்தான் ஆரம்பிச்சிருக்குது. நம்மிலும் கூட கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை, ஒரு புது சிருஷ்டியை நமக்குள்ளே செய்வதற்கு பழைய காரியங்கள் அங்கங்கே அப்படியே இருக்குது. அவைகள் நீக்கப்படாமல் புதிய காரியத்துக்கு இடம் உண்டாகாமல் நாம் கர்த்தருக்குள்ளே இயங்குகிறோம், ஓடுகிறோம், ஊழியம் செய்கிறோம், சபைக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் உண்டாகலை. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பழைய தானியம் முழுவதும் நீக்கப்பட்டால்தான் நான் புதிய காரியத்தை அங்கே செய்ய முடியும். அப்படி இல்லாவிட்டால் அந்த பழசோடு நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் இயேசு சொன்னார், நான் கிரியை செய்வதற்கு, நான் ஒரு புதிய காரியத்தை அந்த இடத்துல உண்டாக்குவதற்கு மிச்சமாக இருக்கிற அந்த பழசு தடையாக இருக்குது. மிச்சம் குறைவுபட்டு மீதமாய் வைக்கப்பட்டிருக்கிற மனித கைவேலைப்பாடாகிய திராட்சரசம் தடையாக இருக்குது. அங்கே எனக்கு இடம் உண்டாகணும். நான் ஒன்று செய்யணும்னா அந்த இடத்துல புதிய காரியத்திற்கு பழையதை நீக்கிட்டு ஒரு இடத்தை உண்டாக்கணும். அதைத்தான் இயேசு அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். பழைய காரியம் இருக்கிற வரைக்கும் நாம் கர்த்தருடைய காரியத்தில் முழுமையான ஈடுபாடோடு அல்லது பின்மாறாத மனதோடு நம்ம போக முடியாது. அந்த நாட்களில் நெப்போலியனை பற்றி ஒரு காரியம் சொல்லுவாங்க. அவர்கள் சைபீரியா பகுதி மேலே படையெடுத்து போகும்போது பனி நிறைந்த பகுதிகள் இருக்கும், பெரிய பெரிய பள்ளங்கள் இருக்கும். பார்த்திங்கன்னா பனி உறைந்த மலைகளும் பனி உறைந்த அந்த சமதளங்களும் இருக்கும். அதை தாண்டி போகிறதுக்கு பனி உருகி ஓடுகிற ஆறுகளை கடக்க வேண்டியிருக்கும். அது ரொம்ப ஆழத்தில் இருக்கும். இவங்க மேலேருந்து வருவாங்க. அப்போ வரும்போது அது அந்த இடத்துக்குள்ளே சைபீரியா காடுகளுக்குள்ளே படையெடுத்து போவதற்கு முன்னால் அவர்களுடைய வீரர்களை வைத்து இந்த ஆற்றை கடப்பதற்கு பாலம் போடுவாங்க. ஏன்னா அங்கே பாலம் வசதியெல்லாம் கிடையாது. தண்ணிக்குள்ளே இறங்குனா அது பனி உருகி ஓடி வர்ற தண்ணியாக இருக்குது, சுற்றியும் பனி இருக்குது, குதிரைகளால் ஓட முடியாது, மனிதர்களும் உறைந்து போய் விடுவார்கள். அதனால் மேலே ஒரு பாலத்தை உண்டாக்குவாங்க. பாலத்தை உண்டாக்கி அந்த பாலத்தில் இவருடைய படை முழுவதும் அங்கே போயிட்டு அந்த கடைசி குதிரை வந்து தாண்டின உடனே அந்த பாலத்தை தகர்த்து விட சொல்லுவார். பாலத்தை உடைச்சிருங்க. உடனே வீரர்கள், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கட்டணும், பாலத்தை வந்து உடைக்க சொல்கிறீங்களே. அதுக்கு நெப்போலியன் சொல்கிற காரியம், பாலம் பின்னால் இருந்ததுன்னா யுத்தத்தில் ஒரு வேளை நமக்கு தோல்வி வருவதை போல தெரிந்தால் ஓடிவிடலாம் என்று நினைப்பு வரும். ஆனால் பாலத்தை உடைச்சிட்டிங்கன்னா இனி நம்ம போகிறதுக்கும் வழி இல்லை, போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற வெறி வரும். அதனால் பழசை உடைச்சிருங்க. அது இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், ஒரு வேளை இது சரியாக வரலன்னா உடனே அங்கே ஓடிடுவோம். இன்னும் சிலர் அப்படி தான் செய்வாங்க. முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது நிறையா வேலை செய்வாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 6 மாதத்துக்கு ஆஃபீஸில் லீவை போட்டு வருவோம், வந்து ஊழியம் செஞ்சு பார்ப்போம். ஊழியம் நல்லா சூடு பிடிச்சிருச்சுன்னா வேலையை ரிசைன் பண்ணிடுவோம். அப்படி இல்லாவிட்டால் இருக்கவே வேலை, மறுபடியும் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுவோம் பாங்க. இந்த பழைய காரியங்களை விட்டு வரும்போது எந்த ஒரு சின்ன தோல்வி வந்தாலும் திரும்பி போக சொல்லும். அதனால்தான் நெப்போலியன் என்ன செய்தார், வந்துட்டோம் நம்ம சண்டையில் ஒருவேளை தோற்கிற மாதிரி தெரிஞ்சா நம்ம ஜெயிச்சே தீர வேண்டும், ஏன்னா திரும்பி போகிறதுக்கு வழி இல்லை என்ற ஒரு வெறி நமக்குள்ளே வரும். அதனால் பழசை உடைச்சு போட்டுறேன் அப்படின்னு சொன்னார். எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறதற்கு முன்னால கர்த்தர் எலிசாவை அடையாளம் காட்டுகிறார். நீ போய் உன்னுடைய சால்வை அவன் மேலே போட்டு உன்னுடைய ஸ்தானத்திலே அவனை அபிஷேகம் பண்ணு. எலியாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசியின் புத்திரர்கள்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறான். அவன் துவக்கத்திலிருந்து எலியாவோட துணி துவைச்சு போடுறது, அவரோட கூட இருந்து வேலை செய்கிறது என்று அவரோட ஒரு சின்ன குழுவாக இருந்தார்கள்.
இந்த பழக்கம் சாமுவேலுடைய காலத்திலிருந்து ஆரம்பித்தது. சாமுவேல் தன்னோடு கூட தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் என்று ஒரு குரூப் வச்சிருந்தார். அவங்க சீஷப்பிள்ளை மாதிரி கூடவே இருப்பாங்க. எலியா கூட அப்படி சில ஆட்கள் இருந்தாங்க. அவர்கள் தான் அவருக்கு எல்லாம் உதவி செய்வது, அவரோடு கூட இருப்பது, இப்படி இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களில் ஒருவரை தெரிந்து கொள்ளாமல் வயல்ல உழுது கொண்டிருந்த எலிசாவின் மேலே எலியாவுடைய சால்வையை போட சொன்னார். அதே மாதிரி எலியா போறாரு, வயல்ல ஏர் உழுது கொண்டிருக்கிறார், அவர் மேலே தன்னுடைய சால்வையை போடுகிறார். நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு கூப்பிடுறார். உடனே எலிசா அவரிடத்துல போய் சொல்றாரு, ஐயா நான் ஊருக்கு போய் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு உடனே திரும்பி வந்துடுறேன் உங்ககிட்டன்னு சொன்னான். உடனே எலியா சொல்லுகிறார், நீ போ, அது உன்னுடைய அவங்ககிட்ட சொல்லிட்டு உத்தரவு பெற்று திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை மறந்துடாத, போயிட்டு அங்கே தங்கிராத, திரும்பி வான்னு சொன்னார். எலிசா திரும்பி போனார். அவர் செய்த காரியத்தை பாருங்க. எலிசா திரும்பி போய் அவர் உழுது கொண்டிருந்த ஏறு மாடு, அந்த மாடுகளை அடித்து அதோடைய மாம்சத்தில் ஒரு விருந்து சமைத்து, அவர் ஓட்டி கொண்டிருந்த ஏர் இருக்குல்ல, அந்த ஏரை உடைச்சு அந்த விறகிலே அவைகளை சமைத்து தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் எலியாவிடத்திலே வந்து சேருகிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஏரை அப்படியே விட்டுட்டு போனா மறுபடியும் திரும்பி போவதற்கு மனசு நம்மை ஒருவேளை ஏவினால் ஏவலாம். அங்கே போய் நமக்கு என்ன வேலை இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம அங்கே போய் இதுவரைக்கும் நான் உழுது கொண்டிருந்தேன் விவசாயி, இப்போ புது சிருஷ்டியாய் மாற்றப்பட போகிறேன், அதில் நிலைக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. நான் அந்த புது சிருஷ்டியாக மாறணும்னா இந்த பழசு முதல்ல உடைக்கப்படணும். அது இருந்தால் ஒருவேளை அங்கே கஷ்டம் வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம போய் நம்முடைய வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோன்றும். இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்த போது படகுகளை விட்டு வலைகளை விட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். அதனால தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு மறுபடியும் இவங்க மீன் பிடிக்க வந்துட்டாங்க. மறுபடியும் அவங்க கடலில் போய் மீன் பிடிக்க அவர்கள் ஏன் பின்னால் திரும்பி போனாங்கன்னா, அந்த படகை உடைச்சிட்டோ அல்லது வித்துட்டோ வரல, அதை விட்டுட்டு வந்தாங்க. இங்கே எலிசா இந்த மாதிரி நடந்துடக்கூடாது என்று தான் வைத்திருந்த பழசை ஒழித்து புதுசுக்கு இடம் உண்டாக்கினார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது வசனத்திலிருந்து சொல்லுது. அதில் என்ன சொல்லுதுன்னா, 1 ராஜாக்கள் அதில் அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின்பு உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு எலியா, போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு புறப்பட்டு போய் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரினுடைய மரமுட்டுக்களால், அந்த ஏரினுடைய மரமுட்டுக்களால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இன்னைக்கு நம்ம பாருங்க, பழச விடுவதும் இல்லை, பழசு நீக்கப்பட்டால்தான் கர்த்தர் நமக்குள்ளே புதிய காரியங்களை உண்டாக்க முடியும். பழச வைத்து கொண்டே நம்ம கர்த்தரை பின்தொடரலாம் என்று நினைச்சு அதில் தான் நம்ம பல சமயங்களில் ஏமாந்து போய் விடுகிறோம். எலியா அழைத்த போது எலிசா மறுபடியும் தான் பின் திரும்புவதற்கான எந்த ஒரு வசதியும் விட்டு வைக்கவில்லை. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும். அதே போல் அந்த புதிய ரசத்தை மாத்திரம் இல்லை, புதுசு மாத்திரம் இல்லை, அந்த புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரத்தையும் நம்ம புதுசாக வச்சுக்கிறணும். முதல்ல கர்த்தர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். பாருங்க, பழைய ரசம் ஒழிந்தது, புதிய ரசத்தை உண்டு பண்ணுகிறார். புதிய ரசத்தை உண்டு பண்ணும்போது அவர் அதை வைப்பதற்கு புதிய ஜாடிகளை, புதிய காரியங்களை அவர் தேர்வு செய்கிறார். அப்ப ரசம் மாத்திரம் புதுசாகிறது இல்லை, அதை வைக்கக்கூடிய ஜாடியும் புதுசாகணும். ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த
திராட்சரசங்கள் வைக்கப்பட்டிருந்த கல் ஜாடியில கர்த்தர் தண்ணீர் ஊற்ற சொல்லல. கர்த்தர் அந்த இடத்துல இருந்த சுத்திகரிக்கும் முறைமையின்படியே வைக்கப்பட்டிருந்த 6 கற்ஜாடிகள், அந்த ஜாடியில தான் தண்ணி ஊற்ற சொன்னார். இந்த ஜாடியில இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவர் ஒரு புதிய காரியத்தை செய்யும்போது அதை புதிய இடத்திலே செய்ய விரும்புகிறார். அப்போ அந்த ஜாடி மாற்றப்பட வேண்டும். அவர்கள் முதல்ல வச்சிருந்த ஜாடி திராட்சரசம் வைக்கிற ஜாடி, கர்த்தர் அற்புதம் செய்த ஜாடி சுத்திகரிக்கும் முறைமையின்படியான ஜாடி. சுத்திகரிக்கும் முறைனா, ஒரு கல்யாணத்துக்கு வரும்போது அவங்களுடைய யூத பாரம்பரியத்தின்படி வெளியவே நின்று தங்களுடைய கைகள், தலை இதெல்லாவற்றையும் தண்ணீரில் கழுவி கொண்டு தான் உள்ள வரணும். அப்படி வர்றதுக்கு ஒரு 6 ஜாடி வச்சிருப்பாங்க. அந்த ஜாடியில தான் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அப்ப ரசம் புதுசா இருக்கணும்னா ஜாடியும் புதுசா இருக்கணும். அப்ப உங்களுடைய சரீரம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவங்களுடைய சரீரம், உங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்பினா உங்களுக்குள்ள இருக்கிற பழைய காரியம் ஒழியணும். மாத்திரம் இல்ல, அதை பெறுகிற உங்களுடைய மாம்சமும் சுத்திகரிக்கப்பட்டு புதிதாய் மாற்றப்பட வேண்டும். வேதம் அதைத்தான் சொல்லுது. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 36, 37 சொல்லுது, அவர்களுக்கு ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்தியிலே வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்தியும் கெட்டுப்போம் என்றார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ளே இருக்கிற பழைய சுபாவத்தை, அதை கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கைய, நம்ம சரீரத்தையும் கர்த்தருடைய கைகளிலே புதிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு மாற்றி கொடுக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு புதிய காரியத்தை நிறைவேற்ற முடியும். அப்ப ரசம் புதுசா இருக்குது, கர்த்தர் நமக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்ய வராருன்னா அதை ஏந்தி கொள்ளுகிற உங்களுடைய வாழ்க்கை புதுசாக்கப்படணும். அதை தேவன் எதிரும். அப்ப பழச ஒன்று நீக்கிருங்க, பழைய உங்களுடைய வாழ்க்கையை புதுசாக்குங்க. பழைய மனிதனை களைந்து போடுங்கள் என்று வேதம் சொல்லுது. எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 படிச்சீங்கன்னா, அந்தப்படியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, முதல்ல பழைய மனுஷனை களைந்து போடுங்க. அடுத்து உங்கள் உள்ளத்தை களைஞ்சு போட முடியாது, அதை புதிதாக்கி கொள்ளுங்கள், புதிய ஆவி உள்ளவர்களாகி. 3வது, நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்ப இந்த 3 காரியத்தை நிறைவேற்றணும். வேதம் இன்னும் அதை ஆழமாய் நமக்கு சொல்ல வரும்போது, பழைய மனுஷனை சிலுவையிலே அறைஞ்சிருங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் வேற எந்த இயக்கமும் இயங்க முடியாது. சிலுவையில் அறைஞ்சா கையை எடுக்க முடியாது, காலை எடுக்க முடியாது, நடக்க முடியாது, எல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும். ரோமர் 6:6 சொல்லப்படுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. பழைய மனுஷனை ஒழித்து விட்டுன்னு சொன்னதில்ல, அது ஒளிந்து போவது எப்படி அப்படின்னு கேட்டா, அது ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷனை சிலுவையில் அறைஞ்சிருங்க. இயேசுவோடு கூட, இயேசு அறையப்பட்ட சிலுவையில் பழைய மனுஷனையும் அறைந்து விடுங்கள். மரித்தவன் இனி பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஒருத்தன் செத்துட்டான்னா அப்புறம் அவனுக்கு பாவமோ, பாவ எண்ணமோ, பாவ சுபாவமோ, பாவ ஆசையோ ஒண்ணுமே வராது. அதுபோல ஒரு மரித்த நிலைமை, பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நிலைமை நீங்க அடையணும் என்று கர்த்தருடைய வேதம் எதிர்பார்க்கிறது. 3வது, நம்ம எதை மாற்றணும் அப்படின்னு கேட்டா, பழைய சுபாவங்களை களைந்து போடுங்கள். பழைய சுபாவம் 1 கொரிந்தியர்
5வது அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்கள்ல, நீங்கள் மேன்மை பாராட்டுவது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கிவிடும். ஒரு சின்ன கொஞ்சம்தான், ஒரு கைப்பிடி புளிச்ச மாவை கொண்டு வந்து நல்ல மாவில் சேர்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதையும் புளிப்பாக்கிரும். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய மாவு உள்ள வச்சிருக்காத, அது மேல புதுசை போடன்னு சொல்லாதீங்க. புதுசை போட்டீங்கன்னா அந்த பழசு இதையும் புளிப்பாக்கி விடும். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்கிறார். அப்போ ஒரு சின்ன பழைய காரியம் உள்ளே இருந்து அது மேலே கர்த்தர் அதை நீங்கள் நீக்காம ஒரு புதிய காரியத்தை கொண்டு வந்து உள்ளே போட்டா அது என்ன செய்யும்? இந்த புதுசும் இந்த புளிப்பினாலே புளிப்பாக்கப்பட்டு விடும். ஆகவே தான் கர்த்தர் காத்திருக்கிறார். அது முழுசும் நீங்கட்டும், அது முழுசும் போகட்டும், அப்போ தான் என்னுடைய வேலை வருகிறது அப்படின்னு சொல்கிறார். 3வது காரியம், பழைய காரியத்தை சிந்திக்க வேண்டாம். எடுத்துட்டோம், சிலர் எடுத்துட்டு அதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. பழைய காரியத்தை சிந்திக்காதீங்க. சிந்தையில் இடம் கொடுத்தால் அது மறுபடியும், இப்போதான் என் வாழ்க்கையில் அதெல்லாம் இல்லையே, சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். சிந்தையிலே இடம் கொடுத்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையிலே இடம் பெற்றுவிடும். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ பாவம் முதல்ல எங்கே வரும்னு கேட்டால் மனதிலே வரும். எண்ணம் இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். மனுஷனுடைய நினைவுகளில் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்பமாகிறது மாதிரி ஆகி மரணத்தை பிறப்பிக்க ஆரம்பித்து விடும் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ சிந்தை, ஒரு மனிதன் முதல்ல தன் வாழ்க்கையை புதுசாக்கும் போது கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை கொண்டு வருவதற்கு தன்னை சுற்றிலும் உள்ள காரியங்களை புதிதாக்கும் போது 3வது கவனமாக புதுசாக்க வேண்டிய காரியம் என்னென்னா அவருடைய மனம் புதிதாக விட்டால் உங்களை சுற்றி நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சாலும் இது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திச்சு பழச உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அதுதான் வேதம் சொல்லுது. ஏசாயா 43வது அதிகாரம் 18, 19, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அதை பற்றி மாத்திரம் சிந்திங்க. பழசு நாங்கள் அப்படி இருந்தோமே இப்படி இருந்தோமே யோசிச்சிங்கன்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. ஆனால் வெறும் சிந்தனை தான் முதல்ல நம்முடைய மனதுக்குள்ளே நுழைந்து பழைய காரியங்களை, பழைய சுபாவங்களை இழுத்து கொண்டு வந்து விடுகிறது. அதனால் அவர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்கிறார். அப்போ நான் ஒரு புது காரியம் செய்கிறேன், நீங்கள் விட்டுட்டீங்க. ஆனால் அதை வெளியரங்கமாக விட்டுருக்கீங்க. மனசுக்குள்ளே இன்னும் அதை நினைத்து கொண்டே இருந்தால் அது உங்களை நேரம் பார்த்து பழைய வாழ்க்கைக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். முந்தினவைகளை நினைத்தல். பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்த போது அவங்க தாங்கள் அதுவரை வாழ்ந்து வந்த வீடு, தாங்கள் 400 வருஷம் வாழ்ந்து வந்த நாடு, அவங்க பார்த்து வந்த வேலை, அங்கே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்ற, அவர்கள் கர்த்தரை பின்பற்ற மோசேயினுடைய வழிநடத்தலின்படி புறப்பட்டு போனாங்க. விட்டுட்டு தான் போனாங்க. அவர்கள் அங்கிருந்து தங்களுடைய ஆடு மாடுகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவங்க வாழ்ந்த வீடு, அவங்க வச்சிருந்த இடம், அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். உண்மைதான். ஆனால் அவர்களுடைய மனசு அந்த இடத்தோட தொடர்புள்ளதாக இருந்தது. வேதம் அதை சொல்லுகிறது. எண்ணாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். நாம் எகிப்திலே
கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த நினைப்பு மாத்திரங்க எகிப்தில் இருக்கு. கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மீன், கிரயம் இல்லாமல் ஒன்றும் சாப்பிடலை. அவங்களுக்கு என்ன ஃப்ரீ ஃபுட்டாக போட்டுக்கிட்டு இருந்தான்? இல்லை, அப்படி இல்லை. இவர்கள் வேலை பார்த்தாங்க, காசாக கொடுக்காம சாப்பாடை போட்டுருவான். எல்லாரும் போய் தட்டேந்தி வாங்கணும். இவர்களுக்கு அது பெருசாக தெரிகிறது. அதை நினைக்கிறாங்க. அங்கே நம்ம விலை கொடுக்காம பிளேட்டை ஏந்திட்டு போனால் உடனே தட்டில் 2 மீன் துண்டை போடுவான், சாப்பாடு கொடுப்பான். அவைகளை வெள்ளரிக்காய்களை நினைக்கிறோம். எகிப்து தேசத்தின் வெள்ளரிக்காயா எவ்வளோ டேஸ்ட்டு, அதை நினைக்கிறோம். அப்புறம் அந்த கொம்மிட்டிக்காய்னா இந்த பெருசு பெருசாக இருக்கும், அதில் விஷம் உள்ளது இருக்கும், பெரிய கத்திரிக்காய் மாதிரி இருக்கும், ரோட்டு ஓரங்களிலே வளர்ந்துருக்கும். விஷம் உள்ளது இருக்கும், விஷம் இல்லாதது இருக்கும். அப்போ அவைகளுடைய ருசியை நினைக்கிறோம். அங்கே கிடைக்கக்கூடிய கீரை வகைகள் அவைகளையும் ஆனியன் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைச்சு பார்க்குறோம். அது எப்படி இருந்தது அப்படின்னு பாருங்க. அவங்களுக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்து விட்டார். அவனுடைய நினைப்பு இப்போ எங்கே வரணும்? இந்த புதிய காரியத்தின் மேலே வரணும். கர்த்தர் அவருடைய உணவை புதுசாக மாற்றிட்டார். அவங்க சாப்பிட்ட அந்த மெனுவை கர்த்தர் மாற்றிட்டு இப்போ ஒரு புது மெனு கொடுக்குறாரு. இப்போ கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்தால் புதிய காரியத்தின் மேலே தங்களுடைய மனதை வைக்காமல் பழைய காரியத்தை நினைச்சாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. ஏன்? இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்றார்கள். மீன் இல்லை, வெள்ளைப்பூண்டு இல்லை, வெங்காயம் இல்லை, வெள்ளரிக்காய் இல்லை, கொம்மட்டிக்காய் இல்லை, வெறும் மன்னா கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய காரியம். அதற்கு பிறகு ஆபிரகாம் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் இவர்களை தவிர வேறு யார் இந்த மன்னாவை புசித்ததில்லை. அது பரலோகத்தில் தூதர்களுக்கு கொடுக்கிற ஆகாரம் என்று எழுதியிருக்கிறது. தூதர்களுடைய உணவை கர்த்தர் மனிதர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கு. இவனுக்கு அது பெருசா தெரியல. அந்த பழசு, அந்த சிந்தனை பெரிதாக தோன்றியது. அவருடைய உணவு அவருடைய வாயில் இருந்த போதே கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் எழும்பிட்டு என்று சங்கீதத்தில் சொல்றார். அப்ப இவர்கள் எல்லாவற்றை விட்டுட்டு புறப்பட்டதெல்லாம் நல்லதுதான், ஆனா மனசை மாத்திரம் அங்கே பொருத்தி வைத்திருந்தார்கள். அப்படி பொருத்தி இருந்ததுனால அது அவர்களை சமயம் பார்த்து வஞ்சித்தது. அவருடைய மனது அங்கே வைக்கப்பட்டிருந்ததுனால தான் இவர்கள் நடக்கிற பாதையிலே முறுமுறுப்பு உண்டாச்சு. மன்னாவை பார்த்தா முறுமுறுக்கிறான், மோசையை பார்த்தா கோபம் வருது, தண்ணி இல்லைன்னா பயங்கர கோபம் வருது, டென்ஷன் ஆகுறாங்க, கலவரம் வருது. காரணம் என்னன்னு கேட்டா, இவர்கள் புதிய வாழ்க்கையில திருப்தி ஆகாம பழச தங்கள் மனதிலே வைத்திருக்கிறார்கள். பழச நீங்க உங்க மனசுல இருந்து, வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டீங்க, ஆனா மனசுல இருந்து எடுக்கலைன்னா அது உங்களை இப்படித்தான் குட்டி கொண்டே இருக்கும், முன்னேற விடாம பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நமக்குள்ள இச்சையை உண்டு பண்ணும். சங்கீத புஸ்தகம் 106வது அதிகாரம் 14-15 வசனத்துல சொல்றாரு, வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனா அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி வந்தால் ஒருத்தன் எப்படி இளைப்பான்? அந்த மாதிரி ஒரு இழைச்சி போற ஒரு தன்மையை கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப இந்த பின்னிட்டு திரும்புவது, கர்த்தரை விட்டு புதிய காரியத்திலிருந்து பழைய காரியத்துக்கு போவது, இதற்கு மூல காரணமாக அமைவது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பழைய எண்ணங்கள், பழைய நினைவுகள். அப்ப நம்ம எல்லாத்தையும் விட்டது உண்மைதான். அந்த எகிப்தை விட்டுட்டு கர்த்தர் காட்டுற பாதையில நடக்கிறது உண்மைதான். ஆனா மனசு மாத்திரம் அந்த பழைய காரியத்தில் இன்னும் பொருந்தி இருக்கிறது. அது அவர்கள் போகிற பாதையில பல தடுமாற்றங்களையும் பல சாபங்களையும் பல மரணங்களையும் இளைப்பையும் பல்வேறு விதமான ஆபத்துகளை உபத்திரவங்களை உண்டாக்கினது. அதனால நம்ம என்ன செய்யணும்? முந்தின கால பாவ நினைவுகள் மறுபடியும் நம்மை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். மனம் அதனால தான் புதுசாகணும்.
உங்கள் லைஃப் ஸ்டைல் புதுசாகிறது பத்தாது, உங்களை சுற்றி இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க. ஒரு காலத்தில் வீடு வேறு மாதிரி இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேத புஸ்தகம் வந்து விட்டது, ஜெப அறை வந்து விட்டது. எல்லாம் மாற்றினது உண்மைதான். மனசை மாற்றலை, மனசு புதிதாகலைன்னா நம்ம புது சிருஷ்டியாய் மாறுவது முடியாத காரியம். ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனசு புதுசாச்சுன்னா தான் நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறுவீர்கள், மறுரூப அனுபவத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஒன்று, ரசம் புதுசாக மாறணும், ரசத்தை வைக்கக்கூடிய துருத்தி புதுசாக மாறணும். புதுசு உண்டாக்கப்படுவதற்கு பழசை களைந்து இடம் உண்டாக்கணும். மூன்றாவது, மனதை மாற்றிக்கொள்ளணும். மனசு அப்படி இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ளே நம்மை கொண்டு போய்விடும். நாலாவது ஒரே ஒரு காரியம் பார்த்துடலாம். பழைய தொடர்புகளை துண்டித்து போடுங்கள். பழைய தொடர்பு இருக்கும் பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் அந்த பழைய நண்பர்கள், பழைய சிநேகிதம் அதெல்லாம் விட முடியல. அவர்களோட நம்ம எப்பவும் இன்னும் அந்த ஐக்கியத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கு ஏது என்று வேதம் கேட்குது. அப்போ இந்த தொடர்பு விஷயத்திலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அப்போ ஒரு சின்ன தொடர்பை நீங்கள் மிச்சமாக வச்சுருந்தா அது உங்கள் வாழ்க்கை முழுவதையும் புளிப்பாக பழைய சுபாவத்துக்குள்ளே கொண்டாந்துரும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், பழைய தொடர்புகள் துண்டிக்கப்படணும். வேதத்தில் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியோடனே விசுவாசிக்கு பங்கு ஏது என்று வேதம் கேட்குது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய், இந்த பழைய தொடர்புகள் இருக்கு பாருங்க, அந்த தொடர்புகள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய், பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. தொடர்பு என்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொடர்புனா சண்டை போட்டு பிரிஞ்சு வர்றதில்லை. அவர்களுடைய சகவாசத்தை பார்த்தா பேசிக்கலாம், எவ்வளவேனும் அவர்களோட சம்பந்தம் கலந்துடக்கூடாது நான் எழுதலையேன்னு சொல்கிறார். அப்போ அவரோட பார்த்தா பேசலாம், ஸ்மைல் பண்ணலாம், ஏதாவது உதவி செய்யலாம். ஆனால் முன்ன மாதிரி உட்கார்ந்து வெட்டிக்கதை பேசி பல மணி நேரங்களை அவர்களோட செலவழித்து அவர்களோட இணக்கமாக இருந்து அவருடைய பாவத்துக்கு நாமும் உடன்பட்டு இதெல்லாம் நீக்கப்பட வேண்டும். அந்த அந்நிய காரியங்களோட தொடர்பு இருந்தால் அது எந்த நேரமும் நம்மை கர்த்தருக்கு எதிராக திசை திருப்பிவிடும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கர்த்தரோடு இணைக்கப்பட்டுட்டீங்கன்னா இனி கர்த்தரோடு தான். கர்த்தரும் கர்த்தரோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளோடும் நம்முடைய தொடர்பை நம்ம எப்பொழுதும் இணைப்பாக வைத்து கொள்ளணும். பழைய தொடர்பு இருக்கு பாருங்க, அது கர்த்தருக்கும் நமக்கும் இடையில வராதபடிக்கு அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அந்நிய தொடர்பு வைத்திருந்த யூதாஸை நீங்கள் நினைச்சுக்கிறணும். யூதாஸ் காரியோத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் இயேசுவோடு கூட இருந்தவர், 12 சீஷர்களில் ஒருவராக இருந்தவர். ஆனால் அந்த மற்ற சீஷர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் 24 மணி நேரம் இயேசுவோடு தான் இருப்பாங்க. இயேசு போகிற இடத்துல வர இடத்துல குடும்பமெல்லாம் இருக்க உங்களுக்கு இவ்வளோக்கும். யார் நான் லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு 4 நாள் போய் வீட்டில் தங்கிட்டு வர்றேன், யாரும் அப்படி போனதாக எழுதப்படவில்லை. இயேசு போகிற வழியிலே பேதுருனுடைய மாமி வீட்டுக்கு போனார். அப்போ அவரோட கூட சேர்ந்து இயேசு பேதுருனுடைய மாமி வீட்டுக்கு போயிட்டு இயேசு கிளம்பும்போது அவரும் சேர்ந்து கிளம்பிட்டார். இல்லை நீங்கள் போங்க, மாமியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு,
நான் ஒரு 4 நாள் தங்கிட்டு வர்றேன், அப்படி இல்லை. அவர்கள் இயேசுவோடு கூட முழு தொடர்பை வைத்து கொண்டார்கள். அவர் போனால் இவங்களும் போவாங்க, அவர் தூங்குற இடத்துல இவங்களும் தூங்குனாங்க. ஆனால் யூதாஸ் காரியோத்து மாத்திரம் போக்கும் வரத்துமாய் இருந்தான். அவன் இங்கே வருவது, வெளியே போகும்போது மற்ற ஆசாரியர்களோட தொடர்பு வச்சிருந்தான். இதற்கு ஒரு சரித்திரபூர்வமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், யூதாஸ் மாத்திரம்தான் ஒரிஜினல் யூதன். மற்றவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற சீஷர்கள் கலிலேயாவிலிருந்து வந்தவர்கள். இவர்கள் யூதர்கள் தான், ஆனாலும் அவங்க ஒரு 2வது கிரேடு 3வது கிரேடு மாதிரி. அவர்களை ஒரு முழுமையான யூதர் என்று ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அந்த கலிலேயர், இவர் யூதாஸ் காரியோத்து முழுமையான ஒரு யூதர், மேல்தட்டு யூதர் அப்படி சொல்லலாம். யூதர்களில் மேல்தட்டு, நடுத்தட்டு, கீழ்த்தட்டுன்னு இருக்குது. ரொம்ப எளிய வேலைகள் செய்து, கூலி வேலைகள் செய்து, மீன் பிடிச்சி விற்று வியாபாரம் பண்ணி அப்படி இருக்கக்கூடிய யூதர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போவுமே போய் பார்த்தா அப்படி இருப்பாங்க. சாதாரண யூதர்கள் இருப்பாங்க. வெளியே தேவாலயத்தில் உட்காந்து பிச்சை கேட்குறவங்க இருப்பாங்க. பெரிய பெரிய அங்கிகளை போட்டுக்கொண்டு வந்து உள்ளே போகிற அந்த மாதிரி மேல்தட்டு யூதர்கள் இருப்பாங்க. அது மாதிரி இவர் ஒரு மேல்தட்டு யூத வகையை சேர்ந்தவர். அதனால் இயேசுவை பார்த்து அவர் எப்படியோ ஈர்க்கப்பட்டு வந்தால் கூட இந்த மற்றவர்களோடு அவரால் இருக்க முடியல. அவர் அடிக்கடி என்ன செய்வார், இவர்களோடு அதிகமாய் தங்குவதில்லை. இவர் அடிக்கடி போய் ஆசாரியர்களோட, அங்கே இருக்கக்கூடிய யூத மார்க்கத்து பெரியவர்களோட தொடர்பு வைத்திருந்தார். அதனால்தான் இயேசுவை பற்றி, இயேசு எப்படியாவது பிடிக்கணும்னு பேசின போது இவர், நான் அவரோட தானே இருக்கிறேன், நான் அதற்கு உங்களுக்கு வழி செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அப்போ இந்த பழைய தொடர்பு வச்சிருந்த போது அது யூதாஸுக்கு ஒரு பெரிய கேடாக மாறினது. காட்டி கொடுத்து காசு வாங்கிட்டு அவர் ஒன்றும் வாழ்ந்துடல. காசை விட்டெறிந்துட்டு 4 கொண்டு செத்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. காரணம், அவர் இயேசுவோடு கூட இருக்கிறது போல காண்பித்தாலும், சீஷர்களோடு சீஷர்களாக இருக்கிற மாதிரி காண்பித்தாலும், இந்த அந்நிய தொடர்பு, அந்த தொடர்பில் அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, யூதாஸ் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இவரும் போய் உட்காந்துட்டாராங்க. இயேசுவை காட்டி கொடுக்கணும், அவ்வளோதானே, அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். இப்போ பாருங்க, இயேசுவை பின்பற்றுவதற்காக கடந்து வந்து அவரோடையே கூட ஊழியம் செய்து, அவர் செய்த அற்புதங்களை நேருக்கு நேராக பார்த்து, அவர் வாய் திறந்து பேசின வாய் உபதேசத்தை நேரடியாக கேட்டு, கடைசியில் துணிகரமான இயேசுவை காட்டி கொடுக்கிற ஒரு பயங்கரமான செயலுக்கு உடன்பட்டது. காரணம், அவன் இங்கேயும் தொடர்பு வைத்திருந்தான், அங்கேயும் தொடர்பு வச்சிருந்தான். அப்போ அந்நிய தொடர்பு, அது ரெண்டும், அந்த தொடர்பு இருக்கும்போது அது எந்த நேரமும் நம்மை பழி வாங்கிவிடும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு குறுக்கே வந்துவிடும். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழக்க வைத்து விடும். ஆகவே புது சிருஷ்டியே காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்குள் ஒருவன் இருக்கணும், அப்போ புது சிருஷ்டியாய் மாறுகிறான். 2வது, கர்த்தருக்குள் இருப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்குள்ளே புதிய காரியத்தை உண்டாக்குவதற்கு பழையதை நீக்கி இடம் உண்டாக்கணும். பழசு மேலேயே புதுசையும் கொண்டு வந்து ஒன்றா சேர்க்கக்கூடாது. அவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வரும்போது அவர் செய்ய போகிற இடம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் சரீரம், அது புதுசாக இருக்கணும். ரசம் மாத்திரம் இல்லை, அதை வைக்கக்கூடிய தொட்டியும் புதுசாக இருக்கணும். அதை சுமக்கக்கூடிய துருத்தியும் புதுசாக இருக்கணும். 3வது காரியம் பாருங்க, நம்ம எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரிடத்திலே வந்தாலும் நம்முடைய மனசு அது கர்த்தருடைய பாதையிலே புதிய காரியங்கள் மேலே கவனமாக இருக்கணும். இஸ்ரவேலர்கள் புதிய பாதையிலே நடந்த போது பழசை சிந்திச்சு பார்த்து தான் அவர்கள் மேலே கர்த்தருடைய கோபம் உண்டானது. 4வது காரியம், தேவனை சார்ந்து நம்ம வாழும்போது பழைய தொடர்புகள், பழைய சிநேகிதங்கள், பழைய காரியங்களை நம்ம விட்டுவிட வேண்டும். பழைய தொடர்புகளை வைத்திருந்த
யூதாஸ் காரியோத்து அடிக்கடி கர்த்தரிடத்திலே போக்கும் வரத்துமாயிருந்தவன் கடைசியிலே கர்த்தரை காட்டி கொடுக்க சம்மதித்து விட்டான். எல்லாரும் புது சிருஷ்டியா மாறிட்டாங்க. 11 சீஷரும். யூதாஸ் மாத்திரம் பாருங்க, விட்டு போனது மாத்திரமல்ல, சபிக்கப்பட்டும் போய்விட்டான். ஆகவே வேதம் சொல்லுகிறது, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நான் உங்கள் நடுவில் புதிய காரியங்களை செய்கிறேன், பழையன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, பழைய மனிதனை நாங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள புது சிருஷ்டியே காரியம் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி நாங்கள் எவ்வளவுதான் பாடினாலும் துதித்தாலும் ஜெபித்தாலும் நாங்கள் புதிய சிருஷ்டியாக மாற்றப்படாவிட்டால் வேறு எந்த பயனும் இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள் புதிய ரசத்தை மாற்றி ஊற்றும். பழைய ரசங்கள் தீர்ந்து போகட்டும், புதியது வருவதற்கு இடம் உண்டாக்கப்படட்டும். ஆண்டவரே, ரசம் மாத்திரம் புதிதல்ல, அதை வைக்கக்கூடிய அந்த கல் ஜாடிகளையும் வைக்கக்கூடிய துருத்தியையும் கர்த்தராகி தேவன் இப்பொழுது புதிதாக மாற்றி அருளும். எங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடையத்தக்கதாக கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் புதிதாக மாற்றி அருளும். ஆண்டவரே, பழைய தொடர்புகள், பழைய சிநேகிதங்கள், பழைய நட்புகள் போன்றவற்றை நாங்கள் பின்தொடராதபடி ஆண்டவரே, விசுவாசிகளோடு இணைக்கப்பட்ட புதிய காரியத்திலே நாங்கள் வளர்ந்து செழிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். பழைய தோட்டத்திலிருந்து நீர் பிடுங்கி புதிய திராட்சை தோட்டத்திலே எங்களை நாட்டி இருக்கிறேன். நீர் நாட்டின தோட்டத்திலே நாங்கள் கடைசி வரைக்கும் கனி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்கள் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட நீர் அவர்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் கரத்திலே இவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த நாள் நம்முடைய நிகழ்ச்சியை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். நல்ல ஆராதனை கொடுத்தார். நல்ல ஜெப நேரத்தில் பங்கு பெற்றோம். சின்ன தியான பகுதியை கேட்டோம். கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானித்தோம். உண்மையிலே கர்த்தர் இந்த நாளை மனமகிழ்ச்சியின் நாளாக மாற்றினார். அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.